ஹாய், வெல்கம் டு ரேணுகாலவானன் சேனல். இது ஒரு அழகான காதல் கதை. அது ஒரு அழகிய கனாக்காலம் என்பது போல நான் காலேஜ் படித்து கொண்டிருந்த காலம் அது. எனது பள்ளி படிப்பை முடித்துவிட்டு முதல் முறையாக காலேஜ் போனேன். அப்போது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. நிறைய கூட்டம். நான் எனது வகுப்பிற்குள் நுழைந்ததும் எல்லாரும் என்னையே பார்த்து கொண்டிருந்தனர். நான் எல்லாரையும் பார்த்து பயந்தேன். கொஞ்ச நேரம் என்று வகுப்பில் ஆசிரியர் வந்து, நான் தான் உங்கள் ப்ரொஃபஸர், எனது பெயர் மலர் என கூறினார். எல்லாரையும் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் செய்ய சொன்னார். எல்லாரும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். நானும் மெதுவாக எழுந்து, என் பெயர் பிரியாதேவி, எங்கள் ஊர் மலப்புரம் என அறிமுகம் செய்து கொண்டேன். இப்படியே பல நாட்கள் ஓடின. என் வகுப்பில் என் கூட படித்த தோழி பெயர் ஜெனிஃபர். அவளை நான் ஜெனி என்று செல்லமாக அழைப்பேன். நானும் அவளும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவள் ஒரு நாள் அவள் அண்ணனை அழைத்து வந்தாள். அவன் என்னை பார்த்து சிரித்தான். நானும் சிரித்தேன். அவ்வளோதான், பேசவில்லை. அதுக்கு பிறகு மறுநாள் நான் காலேஜுக்கு ரெடியாகி போனேன். அவன் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். பைக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்தான். என்னை பின்தொடர்ந்தான். எனக்கு பிடிக்கவில்லை. அவனை திட்டிவிட்டேன். என்னை ஃபாலோ பண்ணாத, எனக்கு பிடிக்காது என்று திட்டிவிட்டேன். அவன் மறுபடியும் என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான். எனக்கு கடுப்பாக வந்தது. நான் போகிற இடத்துக்கெல்லாம் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தான். வேண்டாம் என சொல்லிவிட்டேன். ஒரு நாள் என் வீட்டு வாசல் வந்து, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் சொல்லி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். அவள் ஒன்றுமே சொல்லாமல் உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவன் நைட்டு ஃபுல்லாக வீட்டு வாசல்லையே நின்று கொண்டு இருந்தான். அவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். காலையில் எழுந்து பார்க்கும்போது அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். எனக்கு பதில் சொல்லி, இல்லாட்டி இங்கேருந்து போக மாட்டேன் என சொன்னான். அவங்க வீட்டில் காணோன்னு தேடி கொண்டிருந்தார்கள். எங்கள் வீட்டில் எல்லாரும் தெரிந்து விட்டது. எங்கள் அப்பா, அண்ணா எல்லாரும் அவனை அடித்து இங்கிருந்து போங்கன்னு சொல்லி மிரட்டினர். அவங்க அப்பா அவனை அடித்து இழுத்து சென்று விட்டார்கள். எனக்கு அவன் மீது பரிதாபம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவனை 2-3 நாளாக காணோம். நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வீட்டில் தான் இருந்தான். அப்புறம் 2 பேரும் பார்த்து பேசி இந்த இதில் காதலாயிருச்சு. நாங்கள் காஃபி ஷாப்பு எல்லா இடத்துக்கும் போய் சந்தித்தோம், பேசினோம். அப்போது நான் கேட்டேன், எதற்காக எனக்காக அடி வாங்கினேன் என கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், உனக்காக நான் உயிரை கூட தருவேன், இதை கூட பண்ண மாட்டேனா, அடி வாங்க மாட்டேனா, உனக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான், டைலாக் மாதிரி. அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அப்படியே 2 பேருக்கும் காதல் மலர்ந்தது. அவன் பார்க்க விஜய் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தான், சிவப்பா ஸ்லிம்மாக. அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பேர்த்துக்கும் ஒரே லவ்னா லவ், எக்கச்சக்க லவ் ஆயிடுச்சு. சீதா உன்னை பிரிய வேண்டாமாம் ஈராமா, இந்த தீரிக்கு தீயேத்தா அப்படின்னு பேக்ரவுண்டில் சாங் ஓடுது. அப்புறம் இன்னொரு பாட்டு, நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறுமுறை பார் என்றது, 2 கரங்களும் சீரென்றது, உள்ளம் உனக்கு தான் என்றது, சத்தம் இன்றி உதடுகளோ முத்தம் எனக்கு தான் என்றது, உள்ளம் என்ற கதவுகளோ உள்ளே உன்னை வா என்றது. ஒரே பேக்ரவுண்டு மியூசிக் தான்ப்பா. அந்த சிவகார்த்தியை சொல்லலாம் பாரு, இவ்வளோ நாளாக அழகான பொண்ணை 25 வருஷமாக நான் பார்த்ததே இல்லை. நான் யார்கிட்டையும் இப்படி சொன்னதே இல்லை. உங்ககிட்ட சொல்கிறேன், ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நானும் ஐ லவ் யூன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக 2 பேரும் அங்கங்கே மீட் பண்ணேன். அவன் என் பின்னாடியே வருவான், நானும் பார்த்து சிரிக்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான நாட்கள். இப்போ நினச்சா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த கதையில் பெரிய ட்விஸ்டே இருக்குது. அது என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.
நாளைக்கு வரும் பார்ட் 2 வீடியோ. அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.